ஜேடி வான்ஸ் ஒரு மிரட்டல் எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கார். அதாவது அமெரிக்கானை இப்போ இந்த உலகத்தினுடைய ரவுடிமார் தாதாமார் இந்த கத்திய ஜாமன் எல்லாம் கழுத்தில் வச்சு மிரட்டுற அந்த படத்தில் வர சீன்கள் மாதிரி கத்திய கழுத்தில் வச்சு மிரட்டிக்கு சைன் பண்றா புட்டின் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆர்டிக் பிரதேசத்தினுடைய தலைவர்கள் நாங்க தான் மாதிரி. இப்ப நம்ம வெளிப்படையா சொல்றோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு உனக்கு வழங்குதானே. அப்ப என்னது நீ கணக்கு கைச்சிக்க சத்தமோட மீறி ஈரானுடன் மோசமான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுல இருந்து ஒரு ஜாய் ரணகலமாவே இருக்கு அமெரிக்காவினுடைய அரசியல். ரஷ்யாவினுடைய சில நிலப்பரப்புகள் இருக்கு, ஐரோப்பா கண்டத்தை இணைக்கிற நோர்வே இருக்கு, அதே போன்று அமெரிக்காவினுடைய அலாஸ்கா இருக்கு. 15,900 குழந்தைகள் கொல்லப்படும் வரைக்கும் வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரபு நாடுகளை போன்று வேடிக்கை மனிதர்களாக யமனும் இருந்துவிடும் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒரு பொழுதும் நினைத்து விடாதீர்கள். யமன் கடைசி வரை பாலஸ்தீனத்திற்காக போராடும். யமனினுடைய போராட்டம் அப்படி என்பது மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் ஜனநாயகத்தின் அடுத்த படியை மேற்கொண்டு செல்வதற்காகவும் பாலஸ்தீனிய மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் பாலஸ்தீனத்துடன் நாங்கள் எப்பொழுதுமே நிற்கின்றோம். ஃப்ரீ பாலஸ்தீன். இன்றைய நாளினுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஜியோபொலிட்டிக்ஸ் உலக அரசியல்ல பாரிய மாற்றங்களை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. அதுக்கு இருக்கிற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானை பின்புலமாக கொண்டு இயங்கி வர இந்த குழுக்கள் அமெரிக்காவை எதிர்த்து போராடுறது தான் இந்த யுத்தத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் அலி கமேனிக்கு டைரக்ட் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ட்ரோன்கள் அதிகமாக உற்பத்தி செய்றீங்க, அணு ஆயுத உற்பத்தி அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க, அது மட்டும் இல்ல ஹவுதிகளுக்கு நீங்க ஆதரவளிச்சு கொண்டிருக்கீங்க, அதே போன்று ஹமாஸுக்கு ஆதரவளிச்சு கொண்டிருக்கீங்க, ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவளிச்சு கொண்டிருக்கீங்க, பொதுவாக தீவிரவாதிகளுக்கு ஈரான் ஆதரவளிச்சு கொண்டிருக்கு. இதை நிறுத்தணும். இதை நிறுத்தினா அமெரிக்கா உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு லெட்டர் ஒன்றை ஈரானுக்கு கொடுத்திருந்தாங்க. டக்குனு ஈரான் ஒரு லெட்டர் ஒன்றை மாறி அமெரிக்காவுக்கு அனுப்பியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அலி கமேனி அனுப்பியிருந்தார். அப்படின்னு சொன்னா, நாங்க ஹவுதிகளுக்கு ஆர்டர் போடல, ஹிஸ்புல்லாக்களுக்கு எந்த ஒரு வகையிலையுமே ஈரானா ஆதரவளிக்கல, அதே போன்ற ஹமாஸுக்கு எந்த ஒரு வகையிலுமே ஆதரவளிக்கலாம். அவங்களோட சொந்த உரிமை அவங்க மேற்கொண்டு போறாங்க, அவ்வளவுதான். இதை தவிர ஈரான் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு இடத்தையும் சொல்லல அப்படிங்கிறத அழகா அலி கமேனி சொல்லியிருந்தார். இப்படிதான் இஸ்ரேல் உள்ளால கேம் நிறைய காட்டுற மாதிரி. இப்ப நம்ம வெளிப்படையா சொல்றோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு உனக்கு வழங்குதானே. அப்ப என்னது நீ கணக்கு கைச்சிக்க சத்தமோட மீறி அப்படிங்கிற பிளான் அலி கமேனியினுடைய கருத்து ஒயிட் ஹவுஸுக்கு டைரக்டா போயிருந்துச்சு அப்படிங்கிறத நேத்தைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தொண்டு வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுடன் நாங்கள் இணைந்து செயல்படுவது எங்களது பெரிய நோக்கமா இருந்துச்சு, பெரிய விருப்பமாகவும் தான் இருந்துச்சு, ஆனா அதை ஈரான் ஏற்கவில்லை. அதனால ஈரானுடன் மோசமான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இப்ப பக்கா பிளானிங்ல, அதாவது எவ்வாறெல்லாம் இந்த காய்களை மத்திய கிழக்குல அமெரிக்கா நகர்த்தலாமோ அந்த அளவுக்கு காய்களை அமெரிக்கா இப்ப மத்திய கிழக்குல நகர்த்தி கொண்டு வருது. ஈரானுக்கு எதிராக ஈரானா அடிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் டார்கெட்டா இப்ப அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டிருக்கு. இந்த தோட் அமெரிக்காவுக்கு வாரத்துக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேல் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. ஆக இப்ப எப்படி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான இவ்வாறான நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்கோ அதே அளவுல ரஷ்யாவுக்கு எதிராக செய்யுது, அதே அளவுல சைனாவுக்கு எதிராக செய்யுது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுல இருந்து ஒரு ஜாய் ரணகலமாவே இருக்கு அமெரிக்காவினுடைய அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவினுடைய அரசியல் அப்படிங்கிறத விட உலக நாடுகளினுடைய அரசியல் எடுத்தம் கௌத்தம் பிடிச்சம் அப்படின்னா இந்த அரசியல் நகர்வுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், கிரீன்லாண்டை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேரத்தோடைய இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் கிரீன்லாந்தினுடைய சொந்தக்காரங்களாக கிரீன்லாந்தை நிர்வகிக்கிற கவர்மெண்டாக டென்மார்க் இருந்து கொண்டிருக்கு. இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை, நமக்கு இப்ப கிரீன்லாந்து தேவை அப்படின்னு சொன்னா நம்மளோட தனி கண்ட்ரோல்ல கிரீன்லாந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா டென்மார்க் அங்க இருந்து வெளியிறங்கணும் அப்படிங்கிறதுல அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் ஒரு மிரட்டல் எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கார். அதாவது அமெரிக்கானை இப்ப இந்த உலகத்தினுடைய ரவுடிமார் தாதாமார் இந்த கத்திய ஜாமன் எல்லாம் கழுத்துல வச்சு மிரட்டுற அந்த படத்துல வர சீன்கள் மாதிரி கத்திய கழுத்துல வச்சு மிரட்டிக்கு சைன் பண்றா, நீ சைன் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லாட்டி உன கழுத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜேடி வான்ஸ் இப்ப டென்மார்க்கை மிரட்டியிருக்கார். எப்படின்னு சொன்னா, டென்மார்க்குக்கு எங்கள் செய்தி மிகவும் எளிமையான, சும்மா நார்மலா நாங்க டென்மார்க்கு கிட்ட சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கிரீன்லாந்து மக்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலையை கூட இதுவரைக்கும் நீங்க செய்யல, நீங்க ஒரு டப்பா,
மற்ற வந்து என்னன்னா நீங்கள் மக்களிடம் பாதுகாப்பு கட்டமைப்பிலும் குறைவான முதலீடு செய்துள்ளீர்கள். இதுல இருந்து நமக்கு வழங்குற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, அது டென்மார்க்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது காசா பலஸ்தீனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ஈரானா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்துல இப்ப தலைவனாரு அமெரிக்கா. அமெரிக்கா செல்றாப்புலதான் இந்த உலகத்துல நடக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஐநா சபையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது யுனைடெட் கிங்டமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நேட்டோவில் இருக்கிற நாடுகளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆறா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு எதிராக நாங்க அடிப்போம். கிரீன்லாந்து வந்து அமெரிக்கா கம்ப்ளீட்டா கைப்பற்றி எடுக்கணும். கம்ப்ளீட்டா கைப்பற்றி எடுத்தாதான் ரஷ்யாவுக்கு எதிராக, அதாவது ஆர்டிக் பிரதேசத்துல இவங்க வந்து ஒரு நிலையான ஸ்திரத்தன்மையை கொள்ளலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரஷ்யா வந்து ஆர்டிக் பிரதேசத்துல வந்து பெரிய அளவுல அவங்க முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. புட்டின் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, ஆர்டிக் பிரதேசத்தினுடைய தலைவர்கள் நாங்க தான், சரியான ஆர்டிக்ல வந்து நாங்க துறைமுகங்கள் அமைக்க போறோம், ஆர்டிக்கை வந்து இணைக்கிறதுக்குரிய ரயில் பாதைகளை ரஷ்யா இப்ப அமைக்க போகுது, லட்சக்கணக்கில் பில்லியன் கணக்கில் ரஷ்யா வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிக் பிரதேசம் அப்படிங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வட துருவம் மெப்பில் நீங்க பார்க்கலாம். இது பார்த்தோம்னா உலகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கிற வட துருவம் தென் துருவம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு துருவங்களையுமே வந்து பனி பிரதேசங்களாக தான் இருக்கும். அந்த பிரதேசங்கள் அதுலேயுமே வந்து குறிப்பாக ரஷ்யாவை அண்டிய வட துருவ பிரதேச யாரு தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ற அப்படிங்கிற போட்டி தான் இப்ப போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த பிரதேசங்களை சிவப்பு வட்டம் போட்டு காட்டுகிற பிரதேசம் தான் ஆர்டிக் பிரதேசம். இந்த பிரதேசத்துக்குள்ளதான் வந்து இப்ப கிரீன்லாந்து இருக்கு, ரஷ்யாவினுடைய சில நிலப்பரப்புகள் இருக்கு, ஐரோப்பா கண்டத்தை இணைக்கிற நோர்வே இருக்கு, அதே போன்று அமெரிக்காவினுடைய அலாஸ்கா இருக்கு. முக்கியமான பிரதேசங்கள் எல்லாமே இந்த ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கு. அப்படிங்கிறதால ஆர்டிக்கினுடைய அரசியல் கட்டமைப்பையும் அரசியல் நிகழ்வுகளையும் யார் தீர்மானிக்க போகின்றார் அப்படிங்கிறதான் இப்ப இருக்கிற பெரிய அளவுல போட்டியாக சர்வதேச வரையறைகளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காசா சம்பந்தப்பட்ட செய்திகளுக்குள்ள நாம வந்தோம் அப்படின்னு சொன்னா, காசாவுக்குள்ளேயும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்களினுடைய அக்கவுண்ட்களை வந்து ஹேக்கர்மார் ஹேக் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 350 GB டேட்டாவை அவங்க எடுத்திருக்காங்க. இந்த 350 GB டேட்டாவையுமே வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸுக்கு, அதாவது ரோம் ஒப்பந்தத்தின் கீழ் கைச்சாத்திட்ட நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அவ்வளவு விஷயத்தையுமே வந்து அந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தரவுகளை வச்சு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த சர்வதேச நீதிமன்றம் இருக்கலாம், யுனைடெட் நேஷன் இருக்கலாம், இது எதுவுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இவ்வளவு காலமாக வேலை செய்யாத, இவ்வளவு காலமாக ஒரு துண்டு நடவடிக்கையை கூட மேற்கொள்ள இயலாத ஆயிரக்கணக்கில் குழந்தைகள் அங்கே இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கு. 50,000க்கு மேற்பட்ட உயிர்கள் காசாவில் போயிருக்கு. இதுவரைக்கும் எதுவுமே செய்ய இயலாத ஐநா சபையாலேயோ அல்லது இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தாலேயோ இதுக்கு புறவும் எதுவுமே செய்ய இயலாது. பட் ஒரு நியூஸ் நாம் இதை சொல்றோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலின் சேனல் 12 வந்து ஒரு voting ஒன்று நடத்திருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள. அதாவது எவ்வளவு வீதமானவங்க இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவு அளிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு voting ஒன்று நடத்திக்காங்க. அதுல வந்து 70% அதிகமான இஸ்ரேலியர்கள் இப்ப இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற தரவுகளை ஆதாரத்தோட சேனல் 12 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அதுலயுமே வந்து 48% பெஞ்சமின் நெத்தன்யாஹு அப்படிங்கிறவர் இஸ்ரேலுக்கு தேவையே இல்லாத ஒருவர் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேனல் 12 இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யமன்ல வந்து குத்ஸ் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் நடந்திருந்துச்சு. லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் மக்கள், அதாவது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, காசாவுக்காக நாங்க கடைசி வரைக்கும் நிற்போம், நீங்க எங்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 15,900 குழந்தைகள் கொல்லப்படும் வரைக்கும் வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரபு நாடுகளை போன்று வேடிக்கை மனிதர்களாக யமனும் இருந்துவிடும் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒரு பொழுதும் நினைத்து விடாதீர்கள். யமன் கடைசி வரை பாலஸ்தீனத்திற்காக போராடும். யமனினுடைய போராட்டம் அப்படி என்பது மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் ஜனநாயகத்தின் அடுத்த படியை மேற்கொண்டு செல்வதற்காகவும் பாலஸ்தீனிய மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனிய கொடி சுதந்திரமாக பறப்பதற்காகவும் எப்பொழுதுமே யமனினுடைய ஆதரவு காசா மக்களுக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அது ஜனநாயக முறையில் இருக்கும் அப்படி என்று சொல்லி யமன்ல பாரிய அளவுல போராட்டம் நேற்று முன்தினம் எல்லாமே நடந்து கொண்டிருந்துச்சு. காசா யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யமன் காசாவோட தான் இருக்கு அப்படி என்று சொல்லி பெரிய அளவுல போராட்டம் நடந்திருந்துச்சு. அதுலயுமே வந்து அமெரிக்காவினுடைய ஜெக்சன் ஹெங்கல் அப்படி என்று சொல்ற ஊடகவியலாளர் நேரத்தோட நான் சொல்லியிருந்தேன், அவருடைய கனவு அவருடைய ஆசை எல்லாமே வந்து காசாவுக்கு
போறது அப்படின்னு சொல்லி லெபனான்ல வச்சு அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப அவர் வந்து ஃபுல்லா யமன்ல இருந்து கொண்டிருக்கார், யமன் கவர்மெண்டோட இருந்து கொண்டிருக்கார், யமன் அன்சார் அல்லாஹ்களோட இருந்து கொண்டிருக்கார். அதிலேயுமே குறிப்பாக யமனினுடைய ஊடக பேச்சாளர் ரெஹியா சாரிய போனண்டே சந்திச்சிருந்தார். இப்ப அவர் மில்லியன் கணக்கான மக்களுக்கு முன்னுக்கு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா, யமன் நிச்சயமாக வெல்ல போகின்றது, பாலஸ்தீனத்துடன் நாங்கள் எப்பொழுதுமே நிற்கின்றோம், ஃப்ரீ பாலஸ்தீன் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவர் இன்னைக்கு அந்த இடத்துல கூறியிருக்கிறது யமனிய போராளிகளுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜக்சன் ஹிங்கல் அப்படின்னு சொல்றவர் வந்து அமெரிக்காவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதி. இவர் அமெரிக்காவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதியே யமன்ல வந்து ஹவுத்திகளினுடைய ஸ்டேஜில் அமெரிக்காவுக்கு எதிராக பேசினது இன்னைக்கு பெரிய அளவுல ஊடகங்களை இன்னைக்கு உருக்குலைகிற அளவுக்கு செய்திகள் ஒன்றாக மாற்றிக்கொண்டு நம்ம நாட்டில் இருக்கிற இந்த நியூஸ் வேர் சேனல் கூட பலஸ்தீனத்தில் வந்து ஹமாஸுக்கு எதிராக போராட்டம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட தெரிஞ்ச நியூஸ் வேருக்கு இந்த செய்தியெல்லாம் போட தெரியாது அப்படிங்கிறதும் நாம இதில் டைரக்டா சொல்லிக்கொள்ற ஒரு விஷயங்கள் ஒன்றா இருக்கு. ஊடகம் அப்படிங்கிற வந்து எல்லா தகவலையுமே வந்து தெளிவாக சொல்றதுதான் ஊடகத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வாறு நீங்க தெரிஞ்சு கொண்ட மாதிரி அடுத்தவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதால, நீங்க ஃபாலோ பண்றதால உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்கள் உங்களுக்கு இது தவிர்த்து இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கொண்டு வந்து யூடியூபே சேர்க்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே ரைட்டா, தேங்க்யூ வெரி மச்.